நேர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நாளைக்கு வந்து அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி சில ஃபேக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேர்ல்டு கப் நடந்திருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் நேஷன் வந்து ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. வேறு ஏதோ ஒரு நேஷன் தான் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு அந்த கப்பை வேர்ல்டு கப் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ஹோஸ்ட் இந்தியாங்கிறதுனால இப்போ இந்தியா வேர்ல்டு கப்பு ஃபைனலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்தியா ஃபைனலில் நியூசிலாண்டை வீழ்த்தி ஜெயிச்சிட்டா ஒரு ஃபஸ்ட்டு நேஷன் ஹோஸ்ட் நேஷன் வின் பண்ணியிருக்காங்கன்ற அந்த பேர் வந்து இந்தியாவுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நியூசிலாண்டோட கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அங்கே என்னென்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து 1,00,000 பேர் வரப்போகிறாங்க நரேந்திர மோடி ஸ்டேடியமில். அவங்கள எல்லாருமே சைலன்ஸ் பண்ணுறது தான் எங்களுடைய வேலையாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்தியாவை வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு. பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ப்ரௌன் அண்ட் பிளாக் சாயில் இருக்கிறதா வந்து ஒரு பிச் ரிப்போர்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு போலிங் ட்ராக்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு போலர்ஸுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியான ட்ராக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தகவலும் எக்ஸ்பர்ட்ஸ் மூலிமா நமக்கு தகவல் கிடைக்குது. இது கண்டிப்பாக இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, 200+ ஸ்கோராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அடுத்தபடியாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நரேந்திர மோடி ஸ்டேடியமில் வந்து இந்தியாவுக்கு எப்பவுமே ஒரு பேட் லக் இருக்குன்ட்டு. ஏன்னா 2023 வேர்ல்டு கப்பில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஃபைனல்ஸே இந்தியா வந்து தோத்தாங்க. ஸோ இதே டோர்னமெண்ட்டில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக விளையாடும்போது சூப்பர் 8 அந்த குரூப் ஸ்டேஜில் விளையாட போகும்போதும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக தோற்று போனாங்க. ஸோ இப்போ அதே ஸ்டேடியமில் நியூசிலாண்டுக்கு எதிராக விளையாட போகிறது வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு சிக்கலாக தான் இருக்குன்ற மாதிரி பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து மிச்சல் சாண்ட்னரும் சொன்னதாக நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2021 அப்போ வந்து ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடந்தப்போ இதே நியூசிலாண்டுக்கு எதிராகவும் இந்தியா தோற்று போயிருக்கு. ஸோ இப்படி நிறையா விஷயத்தை பார்க்குறப்போ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்குமான்னு கேட்டால் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக தான் இருக்குன்றது எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனல்ஸ் வந்து நாளைக்கு நடக்க போகுது. இந்தியாவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நாளைக்கு மேட்ச்சில் வந்து யார் மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணுவா, அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக யார் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வின் பண்ணுவான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.